பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 60 அதிகாரம் 20 உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுக்கு என்னைக்குதான் முடிவு வரும் தெரியலையே. இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. 6 மாசம் 7 மாசம் கடந்து வந்துட்டோம். என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறும்? எப்போ இந்த தீமைக்கு முடிவு வரும்? எப்போ எல்லாம் நார்மலாய் மாறும்? நிறைய பேருடைய உள்ளத்துல எண்ணம். உங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு எப்பதான் முடிவு வரும் தெரியலையே. இந்த வியாதிக்கு எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, இதுக்கு முடிவு வருமா? இது முடிகிற மாதிரி தெரியலையே. தொடர்ந்து சிகிச்சை பணம் செலவு பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். வேலையில பிரச்சனை, வீட்டில் உள்ள பிரச்சனை, இது முடியுமா? இது தொடர்ந்துகிட்டே இருக்கு பல வருஷமா. வேலை செய்யற இடத்துல வர போராட்டம் 15 வருஷமா தொடருது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா? என் ஊழியத்தில் இருக்கிற போராட்டம் பெருசா இருக்குது, இதுக்கு முடிவு வருமா? பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களும் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புகிறது. இதற்கு முடிவு வருமா? என்னைக்கு தான் முடிவு வரும்? மாற்றம் வருமா என்கிற ஒரு எண்ணம். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்கள் முடிவடையும். நீ பயப்படாத. என்னைக்கு எப்போ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறாயா? சீக்கிரத்தில் ஒரு முடிவை நீ காண்பாய் என்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சிலருடைய உள்ளத்துல சில காரியத்தை குறித்த துக்கம் பல வருடமாய், நீண்ட வருடமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட நாட்களான துக்கம் முடிவடைகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த துக்கத்தை கொடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த நாட்கள்ல நிறைய பேர் தொடர்பு கொள்ளும் போது அவங்க பேசுகிற காரியங்கள், அவங்க கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள், அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன காரியங்கள் மனுஷனுடைய உள்ளத்திலே துக்கப்படுத்துகிறது என்பதை காண முடிகிறது. இயேசு